வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விண்மதி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ் பார்த்துருந்தோம். ஸோ என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரோவர்ட் பர்சன், என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் அப்படின்றத ஒரு கேரக்டர் அனலைசிஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நான் மாறணும்னு ஆசைப்படுறேன், அப்படி மாறதுக்கு எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். சரியா? என்னடா இவ இன்ட்ரோவர்ட்டாலேருந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறணுன்றதுக்கெலாம் டிப்ஸ் சொல்கிறாளே, அப்போ வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இன்ட்ரோவர்ட்டாகவும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருக்கலாம். அவங்க கேட்டனால நான் அந்த டிப்ஸ் கொடுக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில நேரம் எல்லார்கிட்டே போய் நல்லா கலகலன்னு பேசணும் அப்படின்றதுலாம் ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்துட்டே இருக்கும், ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளா போய் பேசுகிறதா, நம்மளா போய் பேசினா அவங்க பேசிட்டா சரி, பேசலான்னா என்ன பண்ணுறது, அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிருமே, எதுக்கு நம்ம போய் பேசிக்கிட்டு, அவங்க பேசட்டும், பேசினா பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தோடையே இருந்துருவாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹெசிடேஷன் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், அவங்களோட தாட் அண்ட் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசி பார்ப்போம், பேசுனா பேசட்டும், பேசலைன்னா போயிட்டு போகிறாங்க, இதில் என்ன இருக்குது, என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பேச விடாமல் உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயம் தடுத்துகிட்டே இருக்குது, ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான டிப், முதல்ல பேசணும்னு அவசியம் இல்லைங்க. ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படின்னா ஐ கான்டாக்ட், நம்ம பார்க்கும்போது அவங்க கண்ணால் நம்ம பார்க்குறோம், பார்த்த உடனே ஒரு ஸ்மைல், சிரிக்கிறீங்க. ஸோ ஸ்மைல் பண்ணுறீங்க, ஹிஹின்னு சிரிச்சிடாதீங்க. ஸோ ஸ்மைல் பண்ணுறீங்க, ஸ்மைல் பண்ண உடனேயே கண்டிப்பாக வந்து ஒரு பர்சனை பார்த்து நம்ம ஸ்மைல் பண்ணுறோன்னா அவங்க இப்படிலாம் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மைல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே வந்து இன்டர்னல் பாண்டிங் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை ஒரு வாட்டி ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா அடுத்து திரும்ப இன்னொரு வாட்டி மீட் பண்ணும்போது கூட திரும்ப ஸ்மைல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோங்க அப்படின்னா, இனிஷியலாக உங்களால் பேச முடியல, என்னால் டக்குன்னு போய் ஒருத்தட்டு பேசுகிற டைப் நான் கிடையாதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் ஸ்மைல். ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒருத்தர் சிரிக்கிறனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட்டு போகிறது இல்லைங்களா? அதனால் ஒரு பர்சனை பார்த்தோன்னே நம்ம வந்து ஸ்மைல் பண்ணோம் அப்படின்றது சொன்னேன். சரி, இப்போ பேச்ச ஆரம்பிக்கணுமே, என்ன பேசுறது, எப்படி பேசுறது இப்படின்றதானே உங்களுக்கு டவுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, விஷ் பண்ணுங்க. எதுவுமே வந்து பேசுறதுக்கு இல்லைனாலும் ஒருத்தரை பார்த்த உடனே குட் மார்னிங், ஹாய், ஹவ் யூ, எப்படி இருக்கீங்க, குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், இந்த மாதிரி விஷ் பண்ணுங்க. ஸோ விஷ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களும் விஷ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்களும் குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாம், குட் ஈவினிங் சொல்லலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு வார்த்தை அவங்க பதிலுக்கு சொல்லுவாங்க. என்னடா பேசுறது, எதுவுமே பேசுறதுக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது விஷ், அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட 2வது டிப். அடுத்ததா என்ன பேசுறது, விஷ் பண்ணியாச்சு, ஏதாவது ஒன்று பேசி ஆகணுமே, என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ட்ரெண்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி யோசிச்சு அந்த ட்ரெண்டிங் டாபிக் பற்றி பேசுங்க. ட்ரெண்டிங் டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச் போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ ஐபிஎல் பற்றி பேசலாம். ஆனால் ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை அந்த டாபிக் பற்றி பேசி பாருங்கள். சப்போஸ் அவங்களுக்கு கிரிக்கெட்டே பிடிக்காத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்க கடுப்பாயிடுவாங்க. அதனால் ஒரு விஷயத்த ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது ஆரம்பிங்க, அது அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலான்றதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். சில நேரம் அவங்களுக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்குமா இருக்கும், ஸோ எலெக்ஷன் பற்றி பேசலாம். சில நேரம் வந்து அவங்களுக்கு வந்து படம் பார்க்குறது பிடிக்குமா இருக்கும், ஸோ ஏதாவது புதுசாக வந்த படத்தை பற்றி பேசலாம். ஸோ ஒரு பர்சன் மொதல் நம்ம மீட் பண்ணுறோம், அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறோம், அப்போ அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2-3 டாபிக் பேசி பார்க்கணும். அதில் எதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுறாங்களோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் ஸ்டிக் ஆன் பண்ணி நம்ம உட்காந்துக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, ஆனால் அந்த பர்சன் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு கிரிக்கெட்னாலே இரிட்டேட் ஆகும், அவங்ககிட்ட போய் கிரிக்கெட்டை பற்றி பேசுனீங்கன்னா என்னங்க ஆகும்? ஸோ அது தப்பாக போயிடும். அப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க ஏதாவது 2-3 டாபிக் பற்றி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த டாப்பிக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அதை அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்ன டாபிக் பேசுகிறதுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்களோட ஹாபீஸ் என்ன, அதை பற்றிலாம் வந்து கேட்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும்,
ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஹாபீஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஜென்ரலாக கேட்கலாம். ஆனால் சில நேரம் நம்ம வந்து அவங்க ஃபேமிலி பற்றியும் பேசலான்னு சொல்லுவோம். ஸோ ஃபேமிலி பற்றி பேசுகிறது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. என்ன இப்போ தான் பார்க்குறாங்க, என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலி பற்றிலாம் கேட்டுட்ருக்காங்க, அது எப்படிப்பா என் பர்சனல்லாம் நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. ஸோ ஃபேமிலி பற்றி கேளுங்க. ரொம்ப டீட்டெயிலாக இன்டீரியராக போய் எல்லா விஷயத்தையும் அப்படியே கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எரிச்சலாகி போயிடும். என்ன இது இப்படி கேட்குறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து உட்காந்துருப்பாங்க, அப்போ தான் பேசுவாங்க, அப்படியே நோண்டி நோண்டி எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட இருந்து கேட்பாங்க. அப்படியே இரிட்டேட் ஆகிடும். என்னையா ஏன்டா இந்த ஆள் பக்கத்தில் வந்து உட்காந்தோன்ற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. ஸோ ஃபேமிலி பற்றி கேளுங்க, அதுவுமே ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அவங்களா வந்து சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க. நீங்களா ரொம்ப துருவி துருவி எதுவுமே கேட்காதீங்க. சில பேர்லாம் போய் உட்காந்த உடனே எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அடுத்த செகண்டே எவ்வளோ சேலரின்னு கேட்பாங்க. ஸோ இந்த சேலரி எவ்வளவு அப்படின்ற விஷயத்த உடனே வந்து ஒரு பர்சன்ட்டே கேட்காதீங்க. அது வந்து உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் தராது. சரிங்களா? நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேசி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபேமிலி பற்றி நம்ம சில டீட்டெயில்ஸ் கேட்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து கேட்கணும். ஏன் அப்படின்னா சில பேருக்கு ஃபேமிலியை பற்றி ரொம்ப கேட்டால் பிடிக்காது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. பட் ஹாபீஸ் வந்து கேட்கலாம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும், எதுலலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அது வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே கேட்கலாம். அடுத்தது அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணால் யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆனால் ஒன்று, எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது? இவங்கள பற்றி எதுவுமே தெரியாதே, திடீர்னு அப்ரிஷியேட் பண்ணால் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது, எதை வச்சு புகழ்கிறது அப்படின்னா, சப்போஸ் அவங்களுக்கு வந்து நல்ல கேர்லி ஹேராக இருக்கலாம். ஹேர் ரொம்ப கேர்லி அழகாக இருக்குப்பா, உங்களுக்கு நல்ல சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் வந்து உங்களோட ஐஸ் நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லலாம். உங்களோட ஸ்மைல் க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஆனால் உண்மையாக இருக்கணும். சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்லக்கூடாது. ஜென்யூன் அப்ரிசியேஷனாக இருக்கணும். உண்மையாகவே அதை ஃபீல் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லை அப்படின்னா சும்மா ஐஸ் போடுறதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையாகவே அது இருந்துச்சு அவங்கக்கிட்ட அப்படின்னா அதை பற்றி அவங்கள்ட்ட பேசி புகழுங்க. இல்லைன்னா அதை பற்றி பேசாதீங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அகைன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்ட்ரோவர்ட்டாகவே நான் இருக்கேன், நான் மாறி ஆகணும், நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் மாறிக்கோங்க. இல்லை இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம், நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் தனிமையிலே இனிமை காண்ற ஒரு பர்சன், எனக்கு இதுதான் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து நிறையா க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற தாட்டோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரோவர்ட்டாகவே இருந்துக்கோங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இருந்து நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். இல்லைப்பா நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until it's bye from Madi. Bye bye, take care.